Hi friends, welcome to Crack with Me YouTube channel. இது Rapid Revision சீரீஸ்க்கான கிளாஸ் 8. இந்த Rapid Revision சீரீஸில் அப்கமிங் எஸ்எஸ்சியில் கேட்குற மேக்ஸ் கொஸ்டினை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 7 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த டாப் 1000 கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ண பேலன்ஸ் நம்மளுக்கு 43 கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? எஸ்எஸ்சியோட ரிவைஸ்டு கேலண்டர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13க்கான எக்ஸாம் எப்போ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 24th ஜூலை ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. அப்போது அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ஒரு 55 to 60 டேஸ் இருக்குது செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமுக்கு. இதுவே நீங்கள் சிஜிஎல் எக்ஸாம் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா 13th ஆகஸ்ட்லேருந்து 30th ஆகஸ்ட் வரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாமை ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இன்னிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 டேஸ் என்ன இருக்குன்னா பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 43 கிளாஸ் பேலன்ஸ் இருக்க 43 கிளாஸு 43 டேஸில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா சைட் பை சைடு நான் இந்த ரேபிட் ரிவிஷன் சீரீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃபார்முலாஸு, கான்செப்ட்ஸு, ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒழுங்காக ரிவைஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரெஷரில் மறந்து போக நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ரேபிட் ரிவிஷன் சீரீஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியான கான்செப்ட்ஸுவல் டெப்த் இருக்க சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸாம்ஸ்குள்ளே கண்டிப்பாக எஸ்எஸ்சியோட மேக்ஸ் சிலபஸ் அட்லீஸ்ட் 90% என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இந்த டாப் 1000 கொஸ்டின்ஸ்குள்ளே. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் ஆச்சு ஃபார்முலாஸு, கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? இந்த ரேபிட் ரிவிஷன் சீரீஸை நீங்கள் சீரியஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மேக்ஸ் ஸ்கோரில் நீங்கள் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த ரேபிட் ரிவிஷன் சீரீஸ்க்கான நோட்ஸு டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இல்லை இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு சம் உங்களுக்கு புரியலை, இல்லை அது கான்செப்ட் தெரியலை அப்படின்னா அந்த சம்மை அந்த டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அந்த சம்ஸை நான் ரேபிட் ரிவிஷன் சீரீஸில் ஆட் பண்ணி அதுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்றைக்கான கிளாஸ் 8th ஃபஸ்ட்டு கொஸ்டின்குள்ளே நம்ம போயிடலாம். If the third proportion of 3x square and 4xy is 48. இப்போ நம்மளுக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன தெரியும்? தேர்ட் ப்ரொபோர்ஷன் C ஈக்குவல் டு B ஸ்கொயர் பை ஏவாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் தேர்ட் ப்ரொபோர்ஷன். இதில் சின்றது தேர்ட் ப்ரொபோர்ஷன் வேல்யூ. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே C ஈக்குவல் டு 48ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஏவாக இருக்கும், இது பியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர், இந்த செகண்ட் நம்பர் தான் நம்மளுக்கு பி. இதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 16, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். டிவைடட் பை ஏ, அப்போது 3x ஸ்கொயர். சியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா 48ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கேட்குறாங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். 16 3s என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு 48. ஒய் ஸ்கொயரோட வேல்யூ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 3s 9. அப்போ ஒய்யோட வேல்யூ 3ஆக இருக்கும். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் 1. ஓகே, இது வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன். ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பி பை சி டிவைடட் பை ஏவாக இருக்கும். ஓகேங்களா? ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் எப்படி எழுதுவோம்? இங்கே எழுதிட்டோமா? இந்த கலர் எடுத்துக்கலாம். இப்போது ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன் வேணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டின்னு இருக்கும். அப்போ டி தான் நம்மளுக்கு ஃபோர்த் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். டி ஈக்குவல் டு பிசி பை ஏவாக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் டியோட வேல்யூ தெரிஞ்சிடும். டி ஈக்குவல் டு ஃபோர்த் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். ஓகே, மீன் ப்ரொபோர்ஷன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த மீன் ப்ரொபோர்ஷன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு சம் போயிடலாம். The price of an oil is decreased by 20%. A housewife increased expenditure on oil by 36%. What percentage increment is recorded on the consumption? இப்போது இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபார்முலா. நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு கன்சப்ஷன் இன்டூ ப்ரைஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்கலாம்? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போது ஓல்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓல்டு, நியூ. இப்போ ப்ரைஸ், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள்? டிக்ரீஸ்டு பை 20%. 20%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 20% டிவைடட் பை 100 பண்ணுவோமா? இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 1/5 வரும். அப்போது 5ல் ஒரு பார்ட் என்ன இருக்குன்னா கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது ஃபஸ்ட்டு 5 ரூபாயாக இருந்துச்சுன்னா இப்போ புதுசாக குறைஞ்சது டிக்ரீஸ்ன்னு சொல்கிறதால இங்கே 4 இருக்கும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் இன்க்ரீஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆயில். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை சதவீதம்? 36% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 36 டிவைடட் பை 100ன்னு போடுவோமா? இதை ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம்? 4 டேபிள் அடித்தோம்னா இது ஒரு 9 ஜார் வரும், இது ஒரு 25 ஜார் வருமா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ்ன்றதால எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 25 இருந்தது, இப்போ 25 + 9 இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறதால +9 பண்ணிவிடுவோம். +9 பண்ணால் ஒரு 34 வருமா? 34. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, வாட் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் இஸ் ரெக்கார்டட் ஆன் த கன்சப்ஷனோட வேல்யூ எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? கன்சப்ஷன் நம்மளுக்கு தெரியும்னா இந்த ஃபார்முலா படி என்ன எழுதலாம், கன்சப்ஷன் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை ப்ரைஸாக இருக்கும். ஓகேங்களா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுக்கு கன்சப்ஷன் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை ப்ரைஸ் பண்ணுவோமா? இந்த ஓல்டு கன்சப்ஷன் வேணும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் 25 டிவைடட் பை ப்ரைஸ் பண்ணனா நம்மளுக்கான கன்சப்ஷனோட வேல்யூ. இது வந்து ஓல்டு. இப்போ புதுசு 34 டிவைடட் பை 4 இருக்கும். இது ஓல்டு கன்சப்ஷன், இது நியூ கன்சப்ஷன். இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வருது? 5 டைம்ஸ் வருதா? இப்போ இதை கேன்சல் பண்ணனா 32 வந்து ஒரு 8 ஜார் 32, பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும். அப்போ 0.5 8.5. ஃபஸ்ட்டு 5 கிலோ வாங்கியிருந்தாங்கன்னா இப்போது 8.5 கிலோ வாங்கியிருக்காங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோ வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ 8.5 கிலோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 3.5 kg இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுலேருந்து? இந்த 5 kgலேருந்து. இன்டூ 100 பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணால் 20 சார், அப்போது இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 35 × 2 70% என்ன இருக்குது, அவங்களோட கன்சப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? பேங்கிங் கொஸ்டினால் 5 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். த ஏஜ் ஆஃப் ரித்திகா அண்ட் அனிமேஷ் ஆர் இந்த ரேஷியோ ஆஃப் 7:9 சொல்கிறாங்க. ஏஜஸ் ஆஃப் ரித்திகா அண்ட் அனிமேஷ் அவங்களோட ஏஜ் ரேஷியோ 7:9 இருக்குது. ஓகேங்களா? ப்ரெசென்ட் தானே இது, ப்ரெசென்ட். ஆஃப்டர் 6 இயர்ஸ், இதிலிருந்து 6 வருஷம் கழிச்சு ப்ளஸ் 6 இயர் கழிச்சு அவங்களோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வில் பி 4:5ன்னு சொல்கிறாங்க. இவங்களோட ரேஷியோ 4:5 ஆகிடுது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரெசென்ட் ஏஜ்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? ரேஷியோ படி பார்த்தோன்னா இந்த கேப்பும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கா? இல்லை. இதில் ஏன்னா பிகாஸ் இதில் 2 கேப் இருக்குது, இதில் 1 தான் கேப் இருக்குது. இப்போ இந்த கேப்ஸை ஈக்குவல் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 1 இதில் மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த 2 இதில் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கேப் எல்லாமே ஈக்குவல் ஆகிடும். இப்போ அப்படி இதில் 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன இருக்கும், இவங்க 2 பேரோட கேப்பு 1. ஸோ இந்த கேப்பை இதில் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், சேம் அதே 7:9 வரும். இவங்களோட கேப்பு 2 இருக்கா, இந்த 2 இவங்களோட ரேஷியோவில் 2 சைடும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும், 8:10 வருமா? 8:10 அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இவங்களுக்குள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னவாக தான் இருக்குது, 2 தான் இருக்குது. இவங்களுக்குள்ளேயும் 2 தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுறதும் 1 தான் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுறதும் 1 தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இவங்க 2 பேருக்கும் இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இயரில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 6 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இந்த ஒன் பார்ட் ஆஃப் த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த 6 இயர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஒன் பார்ட் ஆஃப் த ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த 6 இயர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் தேர் ப்ரெசன்டேஜ்லையுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானும் என்னோடய சிஸ்டரும் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, என்னோடய சிஸ்டர் நான் பிறந்ததுக்கு 2 வருஷம் கழித்து பிறக்கிறாங்க அப்படின்னா, நான் 10 வயசாக இருக்கேன்னா அவங்களோட ஏஜ் 8 இருக்கும். நான் இப்போது என்னோடய ஏஜ் இப்போ 50 இருக்குன்னா அவங்களோட ஏஜ் 48 இருக்கும். அப்போது என்னோடய வயசு எத்தனை வருஷம் கடந்து போனாலும் எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். இந்த ரேஷியோலையும் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது. அதை சேமாக ஆக்குறதால தான் நம்மளுக்கு இதிலோட இந்த இயரோட ரேஷியோவும் என்ன ஆகுது, நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. இதுலேயும் 1 தான் வந்திருக்கு, இதுலேயும் 1 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த 1 ரேஷியோ தான் இந்த 6 இயர்ஸுக்கு அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். பிகாஸ் எத்தனை வருஷம் கடந்து போனாலும் எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் அந்த 2 இயர்ஸ் தான் கேப் இருக்கும். அப்போ நம்ம ப்ரெசன்டேஜில் பார்த்தாலும் சரி, இப்போ 6 வருஷம் கழித்து பார்த்தாலும் சரி, இல்லை 20 வருஷம் கழித்து பார்த்தாலும் சரி, அவங்களுக்குள்ளே இருக்க ஏஜ் டிஃப்ரென்ஸ் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன். இதுலேயும் 2 தான் இருக்குது, இதுலேயும் 2 ரேஷியோ தான் இருக்குது. அப்போ அந்த 2 ரேஷியோ என்ன எக்ஸாக இருக்கும், இங்கே இன்டூ 6 பண்ணியிருக்காங்களா, 1 × 6. அப்போ 2 × 6 பண்ணால் நம்மளுக்கு 12 வந்துடும். ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு நல்ல சம். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இது ட்ரெடிஷ்னலாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? பிகாஸ் நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்குமான்னு தெரியல.
பிகினர்ஸ் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கான மெத்தட் எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போது என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அவங்களுக்கான ப்ரெசென்ட் ரேஷியோ 7:9 இருக்குது. அப்போது 7x, அவங்களோட ஏஜ் 9x அப்படின்னு வச்சுக்கலாமா. இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 பேருக்கும் 6 வருஷம் கழிச்சு, அப்போ இவருக்கு ஒரு 6 ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இவருக்கு ஒரு 6 ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா. அப்போ அவங்களோட ரேஷியோ என்னவாக இருக்குன்னா 4:5 இருக்குன்னு சொல்கிறாங்க. 4:5 இதை நம்ம எப்படி எழுதலாம், 7x டிவைடட் பை 6 டிவைடட் பை 9x டிவைடட் பை 6 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 5. இவங்களுக்கும் 6 வயசு இன்க்ரீஸ் ஆகுது, இவருக்கும் 6 வயசு இன்க்ரீஸ் ஆகுமா. அப்போ அவங்களோட ஏஜ் ரேஷியோ 4:5 இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 7 5 35x ப்ளஸ் 6 5 30 வரும். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 36x ப்ளஸ் ஒரு 24 வருமா, 35x. இப்போது இந்த எக்ஸ் இந்த பக்கம் போயிடும், இந்த 24 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் ஆகிடும். 36 மைனஸ் 35 வந்து நம்மளுக்கு எக்ஸ்னு வந்துடும். ஈக்குவல் டு இந்த 30 மைனஸ் 24 வந்து 6 இருக்கும். ஓகேங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ 6ன்னு தெரிஞ்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 6. அப்போது இந்த எக்ஸோட வேல்யூ இதில் நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணனா இவங்களோட ப்ரெசன்டேஜ், அதாவது ரித்திகாவோட இப்போ ப்ரெசன்டேஜ் என்னவாக இருக்குன்னா 7 × 6, அதாவது 42 ஏஜாக இருக்கும் ரித்திகாவுக்கு, 42. அதுவே இவருக்கு அனிமேஷுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 × 6, எக்ஸோட வேல்யூ தானே. அவங்களோட ப்ரெசன்டேஜ் 7x இருக்கும், 9x இருக்கும். கரெக்டாக, அவங்களோட ப்ரெசன்டேஜ் 7x 9x இருக்கும், 7x 9x இருக்கும். இவங்களோட ப்ரெசன்டேஜ் ஆக்சுவல் ஏஜ் 42, இவரோட ஆக்சுவல் ஏஜ் 9 6 54 இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் 12 இயர்ஸாக இருக்கும். அதுதானே கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A person sells an article X for 34,500 and makes a profit of 15%. He sells an article Y at a loss of 10%. He neither losses nor gain on the whole transaction of the two transaction. What is the selling price of article Y அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்மக்கிட்ட 100 ரூபாய்க்கு இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா, நம்மக்கிட்ட ஒரு 2 பொருள் இருக்குது. அந்த 2 பொருளோட வேல்யூ அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு வச்சுக்கலாம். ஒரு பொருளோட விலை 60 ரூபானும், இன்னொரு பொருளோட விலை அப்போ 40 ரூபான்னு இருக்குமா. இப்போது இந்த பொருளை என்ன பண்ணுறாருனா ஒரு 70 ரூபாய்க்கு விற்கிறார். இந்த பொருளை என்ன பண்ணுறாருனா ஒரு 30 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ அவருக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்குது, 100 ரூபா தான் கிடைக்குது. அப்போது அவரோட செலவு பண்ணது 100 ரூபா, கிடைச்சதும் 100 ரூபா. ஒரு பொருளை 10 ரூபா லாபம் வைக்கிறாரு, இன்னொரு பொருளை என்ன பண்ணுறாரு 10 ரூபாய்க்கு நஷ்டமாக்கி விற்கிறாரு. அப்போது அவருக்கு கிடைச்சது என்னவாக இருக்கும், அதே காஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்குது. கரெக்டாக, இதில் அவருக்கு 10 ரூபா லாபம் கிடைக்குது, இதில் 10 ரூபா நஷ்டம் அடையுது. அப்போது இதில் கிடைச்ச அந்த 15% ப்ராஃபிட்டும் இதில் கிடைச்ச 10% லாஸுக்கான வேல்யூ என்னவாக இருக்கும், சேமாக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு எந்த ஒரு லாஸும் இருந்திருக்காது, கெயினும் இருந்திருக்காது. கரெக்டு தானே. இந்த கான்செப்ட் புரியுதா. இப்போது இந்த பொருளை 15% லாபம் வச்சு விற்றதால் இந்த 34,500 ரூபா அவருக்கு கிடச்சிருக்கு. அப்போது ஒரு பொருளை 10% நஷ்டத்துக்கு விற்றுருக்காரு. அப்போது அந்த நஷ்டமும் லாபமும் ஒரே வேல்யூவாக இருக்கும். இதே மாதிரி இந்த நஷ்டமும் இந்த நஷ்டமும் ஒரே வேல்யூவில் இருந்ததால தான் அவருக்கு லாஸும் ஆகலை, ப்ராஃபிட்டும் கிடைக்கல. ஓகேங்களா. அந்த கான்செப்ட் படி இப்போது இது 15% லாபம் வச்சு விற்றதால், கரெக்டாக, இப்போ 15% லாபம் வச்சு விற்றதால் அந்த 15% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இது 115% இருக்குமா. இந்த 115% வேல்யூ தான் நம்மளுக்கு 34,500 ரூபாயாக இருந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு தேவையானது இந்த 15%. இது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த 100 ரூபா பொருளை 60 ரூபா 40 ரூபா அப்படின்னு விற்றாருனா, அதில் ஒரு பொருளை 70 ரூபாய்க்கு விற்றாருனா அதில் ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்குது. இன்னொரு பொருளை 30 ரூபாய்க்கு விற்றாருனா அதில் ஒரு 10 ரூபா நஷ்டம் அடையுது. அப்போது இந்த நஷ்டமும் லாபமும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கான செல்லிங் ப்ரைஸோட இது தெரிஞ்சிடும். கரெக்டாக. ஓகே, இதுபடி இப்போது நம்மளுக்கு இந்த 15% தான் வேணும். அப்போ இந்த 15%ஓட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 15% வேல்யூ தெரியும்னா இந்த எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 34,500 இன்ட்டு 15 டிவைடட் பை 115 தான் இருக்கும். அதோட 15% வேல்யூ. ஓகே, இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கலை எத்தனை சதவீதத்துக்கு Y ரூபீஸ்க்குனே விற்கிறாருன்னு வச்சுக்கலாம். அந்த Y ரூபீஸ் விற்கிறாரு, நம்ம இங்கே எடுத்த மாதிரி Y ரூபீஸ்க்கு விற்கிறாரு. அந்த பொருளோட விலை எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 10% நஷ்டத்தில் விற்கிறாரு. அப்போது 90%க்கு விற்றுருப்பாரா.
அப்போ நம்மளுக்கு 10% விலை தெரிஞ்சால் இந்த 10%ம் இந்த 15% விலையும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது லாஸ் தானே, நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் லாஸ், இந்த லாஸ் தெரியணும். இது நம்ம ப்ராஃபிட்னு வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு ப்ராஃபிட், இது நம்மளுக்கு லாஸாக இருக்கும். ஓகே, இப்போ லாஸ் தெரியணும்னா லாஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த ஒய்ஏ இன்டூ 10%, இங்கேயும் பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும், இங்கேயும் பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை நம்ம எழுத வேண்டாம். ஓகேங்களா. y இன்ட்டு 10 டிவைடட் பையில் ஒரு 90 இருக்கும். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ப்ராஃபிட்டும் இந்த லாஸும் என்னவாக இருக்கும்னா நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டு தானே. அப்போது நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக இந்த 34,500 இன்ட்டு 15 டிவைடட் பை 115 ஈக்குவல் டு y இன்ட்டு எக்ஸ். ஒய்ன்றது செல்லிங் ப்ரைஸு, இதுவும் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸாக இருக்குது, இதுவும் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸாக இருக்குது. அதாவது இது லாபத்தில் விற்ற செல்லிங் ப்ரைஸ், இது நஷ்டத்தில் விற்ற செல்லிங் ப்ரைஸு. இப்போ இந்த ஒய்யை கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா. ஓகே, இப்போ என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடுமா. இது 5 டேபிள் அடிச்சோன்னா இது ஒரு 3 ஜார், இது ஒரு 23 ஜார் போகும். வேறு ஏதாச்சும் கேன்சல் ஆகுதா. 23 1 15 டைம்ஸ் போதா பார்க்கலாமா. 23 இன்ட்டு 15 பண்ணால் ஒரு 230, ஒரு 115, 5 4 3 கேன்சல் ஆகுது. எத்தனை டைம்ஸு, 15 டைம்ஸ் போகுது. அப்போது இது ஒரு 15 இன்ட்டு 100 வரும். ஏன்னா இங்கே ஒரு 2 ஜீரோ இருக்குது. இன்ட்டு 100, 15 இன்ட்டு 100னா 45, 15 இன்ட்டு 3 45 இன்ட்டு 100. இந்த 9 இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த இடத்துல ஒய் மட்டும் இருக்குமா. 45 இன்ட்டு 9 பண்ணால் நம்மளுக்கு ஒரு 36, ஒரு 0, ஒரு 5 டைம்ஸ் பண்ணோன்னா ஒரு 45 வரும். 5 0 1 ஓகே. அப்போ ஒய் எவ்வளோக்கு செல் பண்ணியிருப்பாருனா 40,500 ரூபாய்க்கு செல் பண்ணியிருப்பார். அதுவும் 10% நஷ்டத்தில். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 40,500, ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா. இந்த கொஸ்டினை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இது மாதிரி நான் தனித்தனியாக எடுத்து எழுதியிருந்தேன். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எரேஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம டேரெக்டாக இந்த ஒரு ஸ்டெப் எழுதிடணும். அந்த 115% வேலை என்னது, இந்த 34,500 அதோட 15% வேல்யூவும் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் ஒய்ன்னு செல் பண்ணுவோமா, அதோட 10% வேல்யூ. ஆனால் அது எவ்வளோக்கு விற்கிறோம், 90% விற்கிறோம். டேரெக்டாக நம்ம இந்த ஸ்டெப் இப்படி எழுத கற்றுக்கணும். ஓகேங்களா. இந்த ஸ்டெப் நம்ம இப்படி எழுத கற்றுக்கிட்டோம்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இதை கேன்சல் பண்ணிவிட்டு இதை 3 ஜார், இது என்ன அடித்தோம் 23 ஜார், இதை ஒரு 15 ஜார் அடித்தோமா. 15 இன்ட்டு 100, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4500. 45 இன்ட்டு 9 பண்ணால் நம்மளுக்கு 40500 தான் நம்மளுக்கான செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கான ஆன்சர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சிங்கிள் ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ண கற்றுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்தது கிடையாது. டிஐயில் தான் பார்த்துருப்போம். ஒரு டேபிள் கொடுத்துட்டு அதை வச்சு 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் 2025ல் கேட்ட கொஸ்டின். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் இருந்து 2 கொஸ்டின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துடலாம், சின்ன கான்செப்ட் ஒன்று பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஏபிசி, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஏபிசி அப்படின்னு ஒரு நேம் பண்ணிக்கலாம். ஏபிசி, இது ரைட் ஆங்கிள் அட் பி. ஓகேங்களா. இப்போது இந்த பியிலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ஏசிக்கு போகுது. இந்த கலர் ஓகே. பியிலேருந்து பர்பெண்டிகுலர் லைன் ஏசிக்கு போகுது. இந்த பாயிண்ட்டை நம்ம டின்னு எடுத்துக்கலாம். பாயிண்ட் டி. இந்த ஆங்கிள் நம்ம டீட்டா அப்படின்னு எடுத்தோன்னா இது 90 டிகிரி. அப்போது இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். இது 90 டிகிரி, இது டீட்டானா இது 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். ஓகேங்களா. அப்படி இப்போது இந்த கான்செப்ட் இது வந்து 90 டிகிரி லிமிட் ஆகும். இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரியில் இருக்கும். ஓகேங்களா. இப்போது ஒரு முக்கியமான ஃபார்முலா, இந்த சைடு ஏபியோட ஸ்கொயர். ஓகேங்களா. இந்த சைடு ஏபியோட ஸ்கொயரு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஏடி இன்ட்டு ஏசிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏடி இன்ட்டு ஏசிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. இந்த சைடு பிசியோட ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போது இந்த ஏபிக்கு நம்ம இந்த ஏடின்னு பார்த்தோமா, அப்போ இந்த பிசிக்கு இந்த சிடி இன்ட்டு இந்த கம்ப்ளீட் சைடு ஏசிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. இப்போது இதை ஒரு ஈக்குவேஷன் 1, இது ஒரு ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம டிவைட் பண்ணோன்னா ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி ஸ்கொயரா, பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஏசியும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் ஏடி இன்ட்டு சிடிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இது மூணுமே இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸு. இது இல்லாமல் இன்னும் ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. அது எல்லாமே இந்த பிடியை என்ன பண்ணோம், ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. அது என்னென்னா ஃபஸ்ட்டு 1/BD ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 1/AB ஸ்கொயர் ப்ளஸ் 1/BC ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். 1/AB ஸ்கொயர் 1/AB ஸ்கொயர் ப்ளஸ் 1/BC ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிடி, வெறும் பிடியோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபி இன்ட்டு பிசி, ஏபி இன்ட்டு பிசி டிவைடட் பை ஏசிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. இன்னொரு லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி இன்ட்டு சிடிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏடி இன்ட்டு சிடிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. இந்த 6 ஃபார்முலாவுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்தவரையும். ஓகேங்களா. இது எல்லாமே எப்படி டிரைவ் ஆகிருக்குன்னா இப்போ பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிள் இதில் மொத்தம் 3 ட்ரையாங்கிள் இருக்கா. இந்த ஏபிடி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட்டு பிசிடி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு ஒரு 3 பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த 3 ட்ரையாங்கிளுமே என்னவா இருக்கும்னா சிமிலராக இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த ஆங்கிள் நம்மளுக்கு 90 டிகிரியா, இந்த ஆங்கிள் டீட்டாவாக இருந்தால் இந்த சின்ன ட்ரையாங்கிள் சொல்கிறேன், இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் டீட்டாவாக இருக்குன்னா அப்போ இந்த ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். ஓகேங்களா. சேம் லைக் இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் 90 மைனஸ் டீட்டாவாக இருக்குது, இந்த ஆங்கிள் 90 இருக்குன்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் டீட்டாவாக இருக்கணும். டீட்டாவாக இருந்தால் தான் இந்த 3 ஆங்கிளும் நம்மளுக்கு ஆட் பண்ணுறப்போ என்ன வரும் 180 டிகிரி கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே, இந்தந்த சைட்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா. ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா. இந்த 90 டிகிரிக்கு இதில் ஏக்கு அப்போது இங்கேயும் ஏ தான் வரும். இங்கே பி பெரிய ட்ரையாங்கிள் பி என்ன இருக்குது 90 டிகிரி இருக்குது. அப்போது இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கு 90 டிகிரி, இந்த டி. நெக்ஸ்ட்டு சியில் டீட்டா இருக்குது, அப்போ இங்கே பி வந்துடும். இந்த 3 ஆங்கிளும் இந்த 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கிறதால இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிள், அங்கே ட்ரையாங்கிள் வரும், ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த சின்ன ட்ரையாங்கிளும் சிமிலர் தான். பிகாஸ் இந்த 3 ஆங்கிளும் இந்த 3 ட்ரையாங்கிளுமே ஈக்குவலாக இருக்கிறதால நம்ம 3 ட்ரையாங்கிளுமே சிமிலர்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிள் ஏ என்ன இருக்குது இங்கே 90 மைனஸ் டீட்டா இருக்குது. இந்த சின்ன ட்ரையாங்கிளில் இந்த பியோட ஆங்கிள் தான் 90 மைனஸ் டீட்டா. அப்போ இங்கே என்ன வந்துடும் பின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே டி இருக்கா, இங்கே டி 90 டிகிரி, இந்த இடத்துல என்னவா தான் இருக்குது டி தான் 90 டிகிரியாக இருக்குது. இதை எப்படி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, இந்த பி இந்த சின்ன ட்ரையாங்கிள் பி டீட்டாவாக இருக்குது. அப்போது இந்த சின்ன ட்ரையாங்கிளில் எந்த ஆங்கிள் இந்த சி தான் டீட்டாவாக இருக்குது. இது மூணுமே சிமிலராக இருக்கிறதால இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் எடுத்துகிட்டு வந்திருப்போம். இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வர கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த 6 ஃபார்முலாவுமே நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கும் சரி, பொதுவாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கான இம்பார்ட்டண்டான 6 ஃபார்முலாஸ் இது எல்லாமே மனப்பாடமாக வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா.
இப்போது இதுபடி இப்போ என்ன கேட்குறாங்க, ஏடியோட வேல்யூ. ஏடி வந்து என்னது, இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் சொல்கிறாங்களா, இந்த ட்ரையாங்கிள் போய் வரைஞ்சிருவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்கிறாங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் ஏ என்ன சொல்கிறாங்க, ஏபிசி ரைட் ஆங்கிள் அட் ஏன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே ஏ வந்துடும், இங்கே பிசி இருக்குது. ஃபர்தர் ஏபி ஈக்குவல் டு 8, பிசி ஈக்குவல் டு 10ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியும், 6, 8, 10ன்றது ட்ரிப்ளெட். 6, 8, 10ன்றது ட்ரிப்ளெட். அப்போ டேரெக்டாக இப்போ ஏசி ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிடலாம், 6 அப்படின்னு எழுதிடலாமா. டி இஸ் அ பாயிண்ட் ஆன் பிசி சச் தட் ஏடி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடி அப்படின்ற ஒரு லைனு பிசிக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ பர்பெண்டிகுலராக இருக்குது டி அப்படின்ற ஒரு லைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஏடி கேட்குறாங்க. அதாவது இந்த லைனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லைனோட வேல்யூ நம்ம எப்படி எந்த ஈக்குவேஷனில் போட்டால் ஈஸியாக எடுத்துடலாம், இந்த வேல்யூவில் போட்டால் நம்ம ஈஸியாக எடுத்துடலாமா. பிகாஸ் நம்மளுக்கு ஏபியோட வேல்யூ தெரியும், பிசியோட வேல்யூ தெரியும், ஏசியோட வேல்யூவும் தெரியும். அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஏடியோட வேல்யூ கிடச்சிரும். இப்போது இந்த ட்ரையாங்கிள் படி நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஏடி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏசி டிவைடட் பை பிசியாக இருக்கும் இந்த ட்ரையாங்கிள் படி. ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிள் படி, இந்த ட்ரையாங்கிளில் நம்ம நேமிங் வேறு கொடுத்துருக்கோம், ஸோ இங்கே வேல்யூ மாறுது. இங்கே நம்ம நேமிங் வேறு கொடுத்துருக்கோம், ஸோ இங்கேயும் வேல்யூ மாறும். ஓகேங்களா, அப்போ ஏடியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஏபியோட வேல்யூ என்னது 8, ஏசியோட வேல்யூ இன்ட்டு 6, பிசியோட வேல்யூ 10. 6 8s are 48 divided by 10, நம்ம 4.8 அப்படின்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏடிசி. இந்த ட்ரையாங்கிள் நம்ம இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி டு தட் ஆஃப் ஏடிபி. ஏடிசி இது எப்படி எழுதலாம் டேரெக்டாக. ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஏடிசினா அப்போது 36 is to 64ன்னு வரும். 2 ஆல் அடிச்சோன்னா 18 2 டேபிள் அடித்தோமா, அப்போ 3 2 மறுபடியும் 4 ஆலே அடிச்சிடலாமா நம்ம டேரெக்டாக. சரி, 9s are ஒரு 1 6 9 is 16 தான் இதுக்கான ஆன்சர். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு முன்னாடியே பார்த்தோம், இந்த 2 சின்ன ட்ரையாங்கிளுமே நம்மளுக்கு என்னென்னு பார்த்தோம், சிமிலர் அப்படின்னு பார்த்தோமா. இது டீட்டாவாக இருந்துச்சுன்னா இது 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். சேம் லைக் இந்த பெரிய ட்ரையாங்கிளில் இது 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கும், இது டீட்டாவாக இருக்கும். கரெக்டாக. இப்போது ஒரு சிமிலர், இது 90 டிகிரி. ஓகே, இப்போது ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் பார்த்தோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இதில் என்ன கேட்குறாங்க, ஏடிசி கேட்குறாங்களா. ஏடிசி டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிபி கேட்குறாங்க. ஓகே, இப்போது 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இந்த ட்ரையாங்கிள் 3 ஆங்கிளும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த 2 குட்டி ட்ரையாங்கிளும் நம்ம என்ன பண்ணிடலாம், சிமிலர்னு சொல்லிடலாம். எப்படி சிமிலராக இருக்கும், ஏடிசி இதெல்லாம் சொல்கிறாங்க, ட்ரையாங்கிள் ஏடிசி சிமிலர் டு, இதில் இங்கே என்ன இருக்குது, டீட்டா இருக்குது. இந்த சின்ன ட்ரையாங்கிளில் டீட்டா இந்த பியில் தான் இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள், அப்போ இங்கே பி வரணும், இந்த ஏக்கு நேராக பி இருக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே டி இருக்கா, இந்த டியும் சேம், இங்கே 90 டிகிரி இருக்குது, இந்த சின்ன ட்ரையாங்கிளும் டி தான் இருக்குது, அப்போ இங்கே டி வந்துடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், இந்த சி வந்து நம்மளுக்கு 90 மைனஸ் டீட்டாவாக இருக்குது. இதில் இந்த ஏவோட ஆங்கிள் தான் 90 மைனஸ் டீட்டா, அப்போ இங்கே ஏ வந்துடும். இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்குது. ஓகே, இப்போது நம்ம போன கிளாஸில் பார்த்துருந்தோன்னா தெரியும், 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்குது அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ஸ்கொயரோட ரேஷியோ தான் என்னவாக இருக்குன்னா அந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக. இப்போது என்ன பண்ணலாம், ட்ரையாங்கிள் ஏடிசி, இதுதானே ஏடிசி, இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இந்த ஏசி, இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இந்த ஏபி. ஓகேங்களா, ஏபி ஸ்கொயர், இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நெக்ஸ்ட் இந்த டீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது இந்த சிடி டிவைடட் பை இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இந்த ஏடி, சிடி ஏடி. ஓகே, ஏடி.
தி ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம இது பார்த்தோம், டீட்டா பார்த்தோம். இப்போ 90 மைனஸ் டீட்டாவா, 90 மைனஸ் டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இந்த ஏடி டிவைடட் பை இந்த 90 மைனஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறது இந்த பிடி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்ன தெரியும், ஏசியோட வேல்யூ தெரியும், ஏபியோட வேல்யூ தெரியும். இப்போது அந்த ரெண்டு சைடையும் நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாமா? இப்போ இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதால இவ்வளோ டைம் எடுக்குது. இப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்னா, இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் சைடில் என்ன இருக்குது, ஏபி இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஏடிசி கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம பார்க்கணும். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் ஏசி இருக்குது. ஸோ இந்த ஏசியோட வேல்யூ 6 டிவைடட் பை இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, ஏபி இருக்குது. இந்த ஏபி இருக்கா, இந்த ஏபியோட வேல்யூ 8. இந்த ஹோல் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இந்த ஓகே, இதை அழிச்சிட்றேன். இந்த ஏசியோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துருந்தோம், 6 டிவைடட் பை 8 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசிக்கும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிபிக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது 6 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 36 டிவைடட் பை 64ன்னு வருமா. 4 டேபிளால் அடிச்சோன்னா இது 9s are 1 ஒரு 24ன்னு இருக்கும். அப்போ 6 are 9:16 தான் நம்மளுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்கிறதால இந்த கான்செப்டை நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற 8 ஸ்கொயரு ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க 6 ஸ்கொயர். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஏடிபி கேட்குறாங்க. அப்போ இங்கே 6 ஸ்கொயர், இங்கே 8 ஸ்கொயர் இருக்கும். இங்கே 6 ஸ்கொயர், இங்கே 8 ஸ்கொயர் இருக்கும். டேரெக்டாக அதை கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 9:16 வரும். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மட்டும் தான் நம்ம எழுதணும். இது மட்டும் எழுதி இதை கேன்சல் பண்ணி நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகே, இந்த சம்மர் ரொம்ப லாங்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சிமிலர் கான்செப்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரையாங்கிளோடைய சேர்ந்து வர்ற கான்செப்ட் இது. ஓகேங்களா? சிடிஎஸில் கேட்ட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினில் இதுவும் ஒன்று. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A certain distance is covered by a person at a certain speed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, if another person covers 25% of the distance in the triple the time, find the ratio of speed of the first person to that of a second person என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஃபஸ்ட் பர்சனுக்கான வேல்யூ நம்ம எடுத்துக்கிறது தான். சர்டன் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்களா, நம்ம இங்கே 25% ஆஃப் த டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு 100 கிலோமீட்டர் போகிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் சொல்லிடுறேன். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு பை டைம். ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. இப்போது டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு பர்சன் 1 வச்சுக்கலாமா. பர்சன் 1 எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். டைம் வந்து 1 ஹவர்னு வச்சுக்கலாம். அப்போ அவரோட ஸ்பீடு என்னவாக இருக்கும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமாக, அப்போது 100 கிலோமீட்டர் பர் ஹவரில் போவார். 100 கிலோமீட்டர் பர் ஹவராக இருக்கும். இப்போ பர்சன் 2 என்ன சொல்கிறாங்க, இப்போ பர்சன் 2 அவரை விட 25% ஆஃப் த டிஸ்டன்ஸ் தான் பண்ணுறாரு. அப்போ அவரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், இதிலிருந்து 25% நம்மளுக்கு 25 இருக்கும். அந்த டேக் த ட்ரிபிள் த டைம். இவர் 1 ஹவர் எடுத்துக்கிட்டாருன்னா இவரோட டைம் என்ன இருக்குது, ட்ரிபிள் த டைம்னா இவரோட 3 மடங்கு அதிகம். அப்போ 3 ஹவர்ஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்களோட ஸ்பீடு என்னவாக இருக்கும், நம்ம என்ன பார்த்தோம், ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு பார்த்தோமா. அப்போ இவரோட ஸ்பீடு என்னவாக இருக்கும்னா 25/3 கிலோமீட்டர் பர் ஹவராக இருக்கும். இவங்க 2 பேருக்கான பர்சன் 1 ஸ்பீடு, இப்போ இது ஸ்பீட் 2. அப்போ S1:S2 தான் கேட்குறாங்க. பர்சன் 1ஓட ஸ்பீடு, இது பர்சன் 2ஓட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. பர்சன் 1ஓட ஸ்பீடு என்னது 100 கிலோமீட்டர். பர்சன் 2ஓடது 25/3 கிலோமீட்டர். இதை நம்ம அடித்தோன்னா 25 4s are என்னது 25 4s are நம்மளுக்கு வந்து 100. இங்கே டிவைடடில் இருக்க 3 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா. 4 3s are 12:1 இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். நல்ல கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A dishonest dealer sells an article at a loss of 15% but uses the weight of 20 gram instead of 25. Okay.
இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இதை காஸ்ட் ப்ரைஸு, இதை செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபா பொருளை என்ன பண்ணுறாரு, 15 ரூபா கம்மியாக விற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 15% லாஸ்னால் 15% நம்ம எப்படி ஃப்ராக்ஷனில் எழுதலாம்? 3/20 எழுதலாமா? 3/20 தான் ஃப்ராக்ஷன் வேல்யூ 15 ஓடுது. ஓகே, அப்போது 20 ரூபா பொருளை 20 ரூபாலேருந்து 3 ரூபா கம்மியாக விற்றாருன்னா அப்போ 17 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பட் யூசஸ் த வெயிட் ஆஃப் 20 kg இன்ஸ்டெட் ஆஃப் 25. 25 கிராம் இருக்குன்னு சொல்கிறாரு, விற்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட இருந்து போகிறது எவ்வளவு? 20 கிராம் தான் போகுது. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 5s are 5 4s are இருக்கும். இதை மறுபடியும் நம்ம 5 டேபிளால் அடித்தோன்னா இது வந்து மறுபடியும் ஒரு 5 4s are 4 × 4 16. இங்கே 1 இருக்கும். அப்போது 17 × 1 17 இருக்குது. அப்போ ஆக்சுவலாக அவருக்கு காஸ்ட் ப்ரைஸ் 16 ரூபா செலவாகுதுன்னா செல்லிங் ப்ரைஸ் 17 ரூபாவாக இருக்குது. அவருக்கு 1 ரூபா லாபம் கிடைக்குது. எதில் இருந்துன்னா காஸ்ட் ப்ரைஸ் 16லேருந்து இன்ட்டு 100 பண்ணனா நம்மளுக்கு என்ன தெரியும்? 6.25% ப்ராஃபிட். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஃப்ராக்ஷன் வேல்யூவை எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஓகேங்களா? இது எப்படி சொல்கிறேன்னா, இது 4 டேபிள் அடித்தோன்னா என்ன வரும்? 25s are, இது 4s are. 25 / 4 பண்ணனா என்ன வரும்? 6 are 24. 0.1/4 இருக்குமா? 1/4 வேல்யூ 0.25. அப்போ 6 + 0.25 வேல்யூ 6.25. ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஃப்ராக்ஷன் வேல்யூ, ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் வேல்யூவும் நம்மளுக்கு ரொம்பவே சீக்கிரம் சொல்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கிறது அவசியம். ஓகேங்களா? சம்மை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். 3x = sec a and 3/x = tan a, then 9 × x² - 1/x² என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ x = 1/3 sec x² தானே கேட்குறாங்க. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 9x. ஓகே. இப்போ பாருங்கள், இந்த 9 இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 9x² - 9/x² வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஓகே, இப்போது இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம்? 2 சைடும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கொயர் பண்ணுறோம். இந்த சைடு இந்த வேல்யூவும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது பாருங்கள். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஸ்கொயர் பண்ணால் 9x² என்ன வருது நம்மளுக்கு? sec² a அப்படின்னு வருதா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறோம். இதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 9/x² என்ன வருது? tan² aன்னு வந்துடும். இப்போ என்ன கேட்குறாங்க? நம்மளுக்கு 9x² வேல்யூ sec a தெரிஞ்சிருச்சு. 1/x² வேல்யூ tan² தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 9x² - 9/x² வேல்யூ sec x² a - tan x² a வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் sec square a - tan square வேல்யூ 1 இருக்கும். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா sec square a - tan square a தீட்டான்னு எழுதுகிறேன் பாருங்கள். tan square a = 1. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா cosec square a - cot square a = 1. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சது sin square a + cos square a = 1. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா படி தான் இந்த 1 நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். Angle subtended by the longest chord of the circle to the point on a same circle measures என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்க்கிளில் நிறையவே இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில கான்செப்ட் என்ன பண்ணுறேன்னா இப்போது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போது ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் பாயிண்ட்டை 2 சைடை என்ன பண்ணணும்னா ஆஃபாக இந்த சர்க்கிளை 2 செமி சர்க்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணுறதா நம்மளுக்கு டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த லைன் பேர் தான் நம்மளுக்கு டயாமீட்டர். இந்த பாயிண்ட் என்னதுன்னா நம்மளுக்கு சென்டர் ஆஃப் அ சர்க்கிளாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸாக இருக்கும். அப்போது ரேடியஸ் = நம்ம 2r அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸில் டச் பண்ணுற பாயிண்ட்டு தான் என்னதுன்னா ரேடியஸ். அது மாதிரி எந்த இடத்துலேருந்து வேணால் வரலாம். இங்கேருந்து இங்கே மீட் பண்ணுறது, இங்கேருந்து இங்கே மீட் பண்ணுறது, இது மாதிரி எதுவாக இருந்தாலுமே அது என்ன தான் சொல்லுவோம்? நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேம் லைக் சென்டர் லைன்லேருந்து கரெக்டாக மீட் ஆச்சுன்னா இது என்ன சொல்லுவோம்னா நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம். எப்படி வேணால் இருக்கலாம் டயாமீட்டர்.
ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. கார்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளோட 2 சர்க்கம்ஃபரன்ஸை இன்டர்னலாக டச் பண்ணுறது பேர் தான் கார்டு. ஓகேங்களா? இது ஒரு கார்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு லைன் இருந்துச்சுன்னா இதுவும் ஒரு கார்டாக இருக்கும். இப்படி ஒரு லைன் இருந்துச்சுன்னா இதுவும் ஒரு கார்டு. இப்படி ஒரு லைன் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு கார்டு. ஓகேங்களா? அப்படி சர்க்கிளோட 2 சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுறது பேர் தான் நம்மளை வந்து கார்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படி டச் பண்ணிட்டா இப்போது இந்த செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செக்மெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோன்னா மைனர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோன்னா மைனர் செக்மெண்ட். ஓகேங்களா? மைனர் செக்மெண்ட், MENT, மைனர் செக்மெண்ட்டு. இது உள்ளே இருக்க இது எல்லாமே என்ன சொல்லுவோன்னா, இங்கேருந்து இது உள்ளே இருக்க பாயிண்ட் எல்லாமே என்ன சொல்லுவோன்னா நம்ம மேஜர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேஜர் செக்மெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லைன் இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து இது வரையும் வர லைன் மட்டும், இந்த லைன் சின்ன லைனுக்கு பேர் என்னதுன்னா மைனர் ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னவாக இருக்குன்னா மைனர் ஆர்க். சேம் லைக் இப்போது இந்த பெரிய ஆர்க் இங்கேருந்து சுற்றி இவ்வளோ தூரம் வருது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன சொல்லுவோன்னா நம்ம மேஜர் ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். மேஜர் ஆர்க். வேறு என்ன பாயிண்ட் இருக்குது? ஓகே, இது எல்லாமே சர்க்கிளோட கார்டை பொறுத்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. டேஞ்சன்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது. ஒரு சர்க்கிளை எக்ஸ்டர்னலாக சிங்கிள் பாயிண்டில் டச் பண்ணுது அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம கார்டுன்னு சிங்கிள் பாயிண்டில் டச் பண்ணுதுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த லைன் PQன்னு எடுத்துக்கலாம். டச்சிங் அட் அ பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த லைனு இந்த சர்க்கிளை இந்த ஏன்ற ஒரு சிங்கிள் பாயிண்டில் டச் பண்ணுது. அப்போ இந்த லைன் PQ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா PQ ஈக்குவல் டு டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கிளை எக்ஸ்டர்னலாக சிங்கிள் பாயிண்டில் டச் பண்ணால் அது பேர் டேஞ்சன்ட். இப்போது சென்டரில் இருந்து ஒரு லைனு இந்த டேஞ்சன்ட் பாயிண்ட் இந்த ஏல மீட் பண்ணுது அப்படின்னா இந்த லைன் என்ன எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த லைனும் இந்த டேஞ்சன்ட்டும் 90 டிகிரி மேக் பண்ணும். ஓகேங்களா? 90 டிகிரி மேக் பண்ணும். அதாவது இந்த லைனுக்கு சென்டர்லேருந்து ஒரு லைனு ஏல மீட் பண்ணிச்சுன்னா அது பர்பெண்டிகுலராக இருக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இதை பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கலாம். OP பர்பெண்டிகுலர் டு PQவாக இருக்கும். ஓகேங்களா? வென் ஏல மீட் பண்ணுறப்போ இந்த பாயிண்ட்டு இந்த PQன்ற லைன் இந்த சர்க்கிளில் ஒரே பாயிண்ட்டில் தானே மீட் பண்ணுது. இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டில் அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து சென்டர்லேருந்து வர லைனு என்னவாக இருக்குன்னா 90 டிகிரி பர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, இது வந்து டேஞ்சன்ட்டு. இது வந்து என்னென்னு பார்த்தோம், கார்டுன்னு பார்த்தோம். இந்த லைனோட பேர் கார்டு. ஓகேங்களா? இந்த லைனோட பேர் கார்டு. இது வந்து டேஞ்சன்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு பேஜ் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் இன்டர்னல் ஒரு பாயிண்டில் இருந்து எக்ஸ்டர்னலுக்கு இப்படி போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். சர்க்கிளை மீட் பண்ணுற பாயிண்ட் இது பின்னு வச்சுக்கலாம். இதை சின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த லைன் ஏசியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீகண்ட். இது இன்டர்னலாக மட்டும் இருக்காது, எக்ஸ்டர்னலாகவும் வெளியே போச்சுன்னா அதுக்கான பேர் சீகண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த கார்ட்லேயே இன்னொரு இம்பார்ட்டன்ட் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ கார்டை வச்சு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளோட கார்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்படி AB அப்படின்ற ஒரு கார்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த லைன் ABன்னு அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போது சென்டர்லேருந்து ஒரு லைன் இதில் பர்பெண்டிகுலராக வருது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இந்த லைனை இந்த பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கிட்டோம், இது Pன்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த APயும் இந்த PBயும் என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். AP ஈக்குவல் டு PBயாக இருக்கும். ஓகேங்களா? எப்போனா வென் OP பர்பெண்டிகுலர் டு AB. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், CPO கிளாஸ்லையா இல்லை ரேபிட் ரிவிஷன் செஷன்லையான்னு தெரியல. ஓகே, இப்போது OP பர்பெண்டிகுலர் டு ABயாக இருந்தாலும் சரி, இல்லை APA இந்த சென்டர்லேருந்து ஒரு லைனு இந்த லைனை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படின்னாலும் இந்த லைன் என்னவாக தான் இருக்கும், பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். இந்த ரெண்டு கான்செப்டும் நம்மளுக்கு வைஸ் வர்சாவாக இருக்கும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து இங்கே ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். சென்டரில் இங்கேருந்து இங்கே ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கலாமா? ஓகே, இதுதான் சென்டராக இருக்கும். இது சென்டர் O அப்படின்னு வச்சுக்கலாம். இது A, இது B அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, இந்த ஆங்கிள் 2θ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இதே பாயிண்ட் ஏபியிலேருந்து சென்டரில் மேக் பண்ணுற இங்கே இப்படி ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைன் இருக்குன்னா இந்த ஆங்கிளோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா θவாக இருக்கும். இந்த ஆங்கிளில் பாதியாக என்னவாக இருக்குன்னா இது இருக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் இதோட வேல்யூ நம்மளுக்கு 36 இருந்தால் இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு 18 இருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். சர்க்கிளில் 2 பாயிண்ட்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸில் மீட் பண்ணுற பாயிண்ட்டை விட சென்டரில் மேக் பண்ணுற பாயிண்ட்டை விட சர்க்கம்ஃபரன்ஸில் மீட் பண்ணுற பாயிண்ட்டு சென்டரில் மீட் பண்ணுற பாயிண்ட்டை விட ஆஃபாக இருக்கும். அதில் இருக்க பாதி ஆங்கிள் தான் சர்க்கம்ஃபரன்ஸில் மீட் பண்ணுற ஆங்கிளோட வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? இந்த விஷயம் ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும். இப்போது இன்னொரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங்கஸ்ட் கார்டு இன் சர்க்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்கஸ்ட்டு கார்டு ஆஃப் அ சர்க்கிள் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு டயாமீட்டராக இருக்கும். ஓகேங்களா? இதுவும் தெரிஞ்சிருக்கிறது அவசியம். இப்போது சென்டரில் ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாமே. இதுவும் என்ன பண்ணுது? இந்த பாயிண்ட்லேருந்து இதுதான் சென்டர் O அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இதிலேருந்து இது வரையும் என்ன ஆகுது? 2 பாயிண்டில் டச் பண்ணுது. அப்போது இதுவும் என்னவாக இருக்கும்? ஒரு கார்டு தான். இப்போது இங்கே ஒரு கார்டு வரைகிறோன்னா இது என்னவாகுது? நம்மளுக்கு இந்த லைனை விட இது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்க போகுது? சின்னதாக தான் இருக்க போகுது. அப்போ லாங்கஸ்ட்டு கார்டு இன் சர்க்கிள் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டராக தான் இருக்கும். ஓகேங்களா? டயாமீட்டர். ஓகே, இந்த இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. லாங்கஸ்ட் கார்டு இன் சர்க்கிள் வந்து டயாமீட்டராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறாங்களே. இப்போது சென்டரில் மேக் பண்ணுற ஆங்கிளை விட சர்க்கம்ஃபரன்ஸில் அதோட பாதியாக ஆங்கிள் மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது அதே கான்செப்டில் இப்போது ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது டயாமீட்டர்லேருந்து ஒரு சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது. இப்போது இதோட ஆங்கிள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போது நம்ம என்ன பார்த்தோம்? சென்டரில் 2 பாயிண்டில் இருந்து சென்டரில் மேக் பண்ணுற பாயிண்ட்டை விட சர்க்கம்ஃபரன்ஸில் மீட் பண்ணுற பாயிண்ட்டு அதை விட ஆஃபாக இருக்குன்னு பார்த்தோமா? இதுவும் என்ன பண்ணுது? சென்டரில் இருந்து இது சென்டர் O அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இதுவும் ஒரு பாயிண்ட் A, இது ஒரு பாயிண்ட் B. இது என்ன பண்ணுது? சென்டரில் என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது? இது ஒரு 180 டிகிரி மேக் பண்ணுமா? பிகாஸ் ஸ்ட்ரெயிட் லைனோட டிகிரி வேல்யூ நம்மளுக்கு 180 டிகிரி அப்படின்னு தெரியும். அப்போது சர்க்கம்ஃபரன்ஸில் மீட் பண்ணுற வேல்யூ என்னவாக இருக்கும்? 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதோட ஆஃப். சேம் லைக் இது பாருங்கள், இது 2θவாக இருந்தால் இது θவாக இருக்கிற மாதிரி இது 2θனா இது θ அதோட ஆஃபாக இருக்கும். இது இந்த இடத்துல மட்டும் கிடையாது, இது மாதிரி எந்த இடத்துல மீட் பண்ணாலும் ஓகேங்களா, இப்படி இந்த Bன்ற பாயிண்ட்லேருந்து மட்டும் ஓகேங்களா, இப்படி வந்தாலும் அந்த வேல்யூ 90 தான் இருக்கும். சேம் லைக் இங்கேருந்து இங்கே மீட் பண்ணுதுன்னு வச்சாலுமே, இங்கேருந்து இங்கே மீட் பண்ணுது அப்படின்னாலுமே இங்கே சர்க்கம்ஃபரன்ஸில் டச்சாக இருக்கணும். ஓகேங்களா? இப்படி டச்சாக இருக்கணும். இந்த பாயிண்ட்டுமே என்னவாக தான் இருக்குன்னா நம்மளுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். சேம் லைக் இப்படி தலைகீழ எடுத்தாலுமே இங்கேருந்து இந்த Bயில் மீட் பண்ணுற பாயிண்ட்டு இதுவும் என்னவாக தான் இருக்கணும்? நம்மளுக்கு 90 டிகிரி. சேம் லைக் இங்கேருந்து இங்கே எடுத்தாலும் எல்லாமே 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதே பாயிண்ட்லேருந்து இங்கே மீட் பண்ணுற பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கேருந்து இங்கே மீட் பண்ணுற பாயிண்ட்டு இதுவும் என்னவாக தான் இருக்கணும்? நம்மளுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். 90 டிகிரியில் இங்கே 2θனால இங்கே θவாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஓகே, இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு முக்கால்வாசி கவர் பண்ணாச்சு. கவர் பண்ணது எல்லாமே நம்ம அடுத்த வர கிளாஸில் எல்லாமே பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆங்கிள் சப்டெண்டட் பை த லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் அ சர்க்கிள். லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் என்ன நம்ம பார்த்தோம்? டயாமீட்டர்னு பார்த்தோமா? லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் என்னது? நம்மளுக்கு டயாமீட்டர். கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் டு த பாயிண்டான சேம் சர்க்கிள் மெஷர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதோட ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஆங்கிள் சப்டெண்டட் பை தி லாங்கஸ்ட் கார்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு ஆங்கிள் என்ன பண்ணுது? மேக் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு
டயாமீட்டரில் இருந்து சர்க்கம்ஃபரன்ஸில் ஆங்கிள் மேக் பண்ணுறதுனா அது என்னவாக இருக்கணும், 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கணும். பிகாஸ் சென்டரில் மேக் பண்ணுற ஆங்கிளை விட அதுக்கு பாதியாக தான் இருக்கணும். சென்டரில் என்ன ஆங்கிள் மேக் பண்ணுறது நம்மளுக்கு 180 டிகிரி. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸில் 90 டிகிரி, அதில் ஆஃபாக தான் மேக் பண்ணணும். 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த கான்செப்டை என்ன பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக கொஸ்டின்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே இப்போது நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்னது, 20 தான் நம்மளுக்கான ஆன்சர். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 120 × 120 × 120. அப்போ என்ன எழுதலாம், நம்ம இந்த 120 ஈக்குவல் டு நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த 100 ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பின்னு எடுத்துக்கலாமா. அப்போ இங்கே என்ன இருக்குது, 120 × 120 அப்போ என்னது ஏ க்யூபு மைனஸ் 100 க்யூப்னா அப்போ பி க்யூப்னு இருக்குமா. இங்கே டிவைடட் பைல என்ன இருக்குது பாருங்கள், 120 × 120 இருக்குது. அப்போ பி ஸ்கொயர், 120 நம்ம ஏன்னு எடுத்துருக்குமா, அப்போ ஏ ஸ்கொயரு ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 120 × 100 இருக்குது. அப்போ ஏபி அப்படின்னு இருக்குது. ஏபி இங்கே மறுபடியும் ஒரு ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு 100 × 100 வந்து அப்போ பி ஸ்கொயராக இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம், இப்போது ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபோட ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபோட ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த ஏ மைனஸ் பியை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள் என்ன வருது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயருக்கு பி ஸ்கொயர் இருக்குது, ஏபிக்கு ஏபி இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் ஏ மைனஸ் பி மட்டும்தான் ரிமைனிங்காக இருக்கும். ஏவோட வேல்யூ 120 எடுத்தோமா, மைனஸ் பியோட வேல்யூ 100. ஸோ 120 மைனஸ் 100ஓட வேல்யூ நம்மளுக்கு 20. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஃபார்முலாலாம் நம்ம போட்டதுனால மட்டும்தான் என்ன ஆகுது, இவ்வளவு டைம் எடுத்திருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே பண்ண மாதிரி இந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம், இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா. ஓகே, இதை தவிர வேறு என்ன ஃபார்முலாலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுவே இன்னொரு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபோட இன்னொரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 3ab அப்படின்னு இருக்கும். இன்னொரு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்க்கான ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3abக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 ஃபார்முலாவும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷனில் டேரெக்டாகவே கேட்பாங்க, நம்ம என்ன பண்ணிடலாம், வித்தின் 5 செகண்ட்ஸில் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஈக்குவல் டு 20. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். ABC can do a piece of work in 20, 30 and 60 days respectively. How many days can A do the work if he is assisted by B and C on every third day அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது A, B, C அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. A வந்து 20 டேஸ்லேயும் B வந்து 30 டேஸ்லேயும் C வந்து 60 டேஸ்லேயும் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கான எல்சிஎம் டேரெக்டாக 60 தான் இருக்கும். அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி 1, இவங்களோட எஃபிஷியன்சி 2, இவங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்குன்னா 3 இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன் ஹவு மெனி டேஸ் கேன் ஏ டூ த ஒர்க்கு, எவ்வளோ நாள் ஏ ஒர்க்கை பண்ணி முடிப்பார் இஃப் இ இஸ் அசிஸ்டட் பை போத் பி அண்ட் சி ஆன் எவ்ரி தேர்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு டே யார் ஒர்க் பண்ணுவா, ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்டு டே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டே யார் ஒர்க் பண்ணுறா, ஏ மட்டும் ஒர்க் பண்ணுறாரு. ஏ மட்டும் ஒர்க் பண்ணால் அவருடைய ஒரு நாள் எஃபிஷியன்சி என்னென்னு பார்த்தோம், 3ன்னு பார்த்தோமா, அப்போ 3. செகண்ட் டேவும் 3 மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாரு. தேர்ட் டே மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏக்கு அசிஸ்ட் பண்ண பி அண்ட் சியும் வராங்க. அப்போ தேர்ட் டே அன்றைக்கி மொத்தமாக எவ்வளோ ஒர்க் நடக்கும், 5 + 6 ஒர்க் நடக்கும். கரெக்டாக? ஓகே, அப்போ மறுபடியும் 4th டே யார் வந்துடுவா, 4th டே மறுபடியும் ஏ வருவார். நெக்ஸ்ட்டு 5th டே யார் வருவா, மறுபடியும் ஏ தான் வருவார். நெக்ஸ்ட்டு 6th டே அன்றைக்கி இவங்க 3 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது 6 ஒர்க் நடக்கும். இப்போது இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுன்னா எத்தனை நாளில் இந்த டோட்டல் ஒர்க் 60 ஒர்க்கை எப்போ முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு, இந்த 3 நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கு முடியுதுன்னு பாருங்களேன். இந்த 3 நாளைக்கு இது டேஸு, இது ஒர்க்ஸ். ஓகேங்களா? ஒர்க்கு ஒரு ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு, ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே எவ்வளோ ஒர்க் முடியுது, 6 + 3 9, 9 + 3 வந்து நம்மளுக்கு 12 ஒர்க்கு. 3 நாளில் 12 ஒர்க்கு முடியுது. நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை ஒர்க்கு தேவைப்படுது, 60 ஒர்க்கு தேவைப்படுது. 60 ஒர்க் முடியணும்னா இன்ட்டு 5 பண்ணால் 50 ஒர்க் வந்துடும். சேம் இங்கேயும் இன்ட்டு 5 பண்ணால் 15 டேஸில் நம்மளுக்கு 60 ஒர்க் முடிஞ்சிடும். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா?
ஒரு சில சம் இந்த மாதிரி டேரெக்டாக வராது. இது இந்த மாடல் சம்மில் ரொம்பவே ஈஸியான சம். ஓகேங்களா? இதுலேயே நெக்ஸ்ட் லெவல் சம்மை வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். Soham's initial expenditure and savings were in the ratio of 5:3 அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இன்கம் கிடைக்குமா? எவ்வளோ செலவு பண்ணுறாரு ப்ளஸ் எவ்வளோ சேர்த்து வைக்கிறாரு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இன்கம் கிடைக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இஃப் இஸ் இன்கம் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் 5ன்னு சொல்லிட்டாங்க, சேவிங்ஸ் வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்தமாக அவர் எவ்வளோ சம்பாதிப்பார்? ஈக்குவல் டு 8 இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25%. 25% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 1/4. அப்போது 8 ரூபா வாங்கியிருந்தார், இதில் 1/4% சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போது 2 ரூபா சேவில் 1/4% எக்ஸ்ட்ரா வாங்க ஆரம்பிச்சிட்டாரா? அப்போது 8 ரூபாயிலிருந்து இன்னும் 2 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது அவரோட நியூ இன்கம் என்னவா இருக்குது? +2 பண்ணி 10 ரூபாவா வாங்குறாரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 8 ரூபா வாங்கிட்டு இருந்தார், இப்போது 25% இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 10 ரூபா ஒரு சேலரி வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இஃப் இஸ் இனிஷியல் சேவிங்ஸ் வேர் 4500. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த 3 பார்ட்ஸோட வேல்யூ தான் என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த 4500 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் இஸ் இன்கம் ஆஃப்டர் த இன்க்ரிமெண்ட். ஆஃப்டர் த இன்க்ரிமெண்ட் இந்த 10 பார்ட்ஸ் வாங்கியிருப்பாரா, இந்த 10 பார்ட்ஸோட வேல்யூ தான் என்னென்னு கேட்குறாங்க. டேரெக்டாக அடிச்சுன்னா 1500, இந்த இன்ட்டு இங்கே ஒரு 0 வந்துருச்சுன்னா 15,000 ருபீஸாக இருக்கும். ஓகே, இது ஒரு ஈஸியான சம் தான். 25% ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/4. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, இந்த சம்க்கான இம்பார்ட்டண்டான ஒரு 4 ஃபார்முலாஸ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா a cube plus b cube plus c cube minus 3abc equal to a plus b plus c into a square plus b square plus c square minus of ab plus bc plus ca இருக்கும். இது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a plus b plus c divided by 2 into a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார்முலா a plus b plus c into a plus b plus c the whole square minus of 3 times of ab plus bc plus ca இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா a plus b plus c divided by 2, இது 3 times of a square plus b square plus c square minus of a plus b plus c the whole squareக்கு ஈக்குவல் டுவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுருக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த 2 ஃபார்முலா கூட நம்மளுக்கு எக்ஸப்ஷன். இந்த 2 ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா? a ஸ்கொயர் ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. a ஸ்கொயர். ஓகே, இப்போது பாருங்கள் இந்த சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். a plus b plus c யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 14. இதோட வேல்யூ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட கம்ப்ளீட் வேல்யூ கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு 98ன்னு. நம்மளுக்கு கேட்குறது என்னதுன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயரோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்கல, ab ப்ளஸ் bc ப்ளஸ் c-யோட வேல்யூ தரலை. அது இல்லாத ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன். கரெக்டாக அவங்க கேட்குறது இது கேட்குறாங்க. அப்போ என்ன எடுத்துக்கலாம், இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா நம்மளுக்கு a ப்ளஸ் பியோட வேல்யூ தெரியும், இந்த a ப்ளஸ் பியோட வேல்யூ தெரியும், இந்த டைமோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, இங்கே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக நம்ம இந்த லாஸ்ட்டு 4th ஃபார்முலாவில் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எல்ஹெச்எஸோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு 98 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு a ப்ளஸ் b ப்ளஸ் c டிவைடட் பை 2ன்னு இருக்கா? அப்போது 14 டிவைடட் பை 2 இன்ட்டு 3 டைம்ஸ் ஆஃப் இன்ட்டு இதோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், மைனஸ் 14 ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, கரெக்டாக எழுதியிருக்கேனா? இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸு, இது அடித்தனா என்ன வரும், ஒரு 1, அப்போ 14 டைம்ஸ் வந்துடும். வேறு என்ன வருது, 14
இங்கே என்ன இருக்குது, -14 இங்கே வந்துருச்சுன்னா +14² இருக்கும். 14 ஸ்கொயரோட வேல்யூ 196 ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கும். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தெரியணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 210 வருதா. 210 ஈக்குவல் டு 3x இருக்குது. கேன்சல் பண்ணால் 70 டைம்ஸ். அப்போது 70 a² + b² + c² வேல்யூ 70. ஓகேங்களா. இந்த 4 ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் போட்டு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா இந்த 2 ஃபார்முலா தான் தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏபி + பிசி + சியோட வேல்யூ கண்டுபிடிச்சி, அப்போ கூட நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரியாது. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக, ஓகே. இப்போ பாருங்கள், இது வேல்யூ புட்டிங் மெத்தடும் போட முடியுமா, வேல்யூ புட்டிங் மெத்தட் போடலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன், அதாவது 2 ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் 3 வேரியபிள் இருக்குது. அப்படி இருக்கிறதால நம்ம என்ன பண்ணிடலாம்னா டேரெக்டாக சியோட வேல்யூ 0 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த வேல்யூ கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும், இந்த வேல்யூவும் 0 ஆகிடும். அப்போது a + bயோட வேல்யூ 14, a³ + b³ வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ a² + b². நம்ம இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணிடலாம், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இந்த ஃபார்முலாவில் போட்டு இந்த ஆன்சர் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா. இப்படி தான் இந்த சம்மை நம்மளால் சால்வ் பண்ணியிருக்க முடியும். வேறு ஆப்ஷன் பண்ணணும்னா நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் போட்டால் தான் இந்த ஆன்சர் டேரெக்டாக வரும். இல்லைனா சியோட வேல்யூ 0 எடுத்து நம்மளுக்கு a + bயோட வேல்யூ தெரியும், a³ + b³ ஃபார்முலா தெரியும், நம்மளுக்கு a² + b² வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேண்டிய வந்திருக்கும். ஓகேங்களா. அப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது வந்திருக்கும். இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A thief robs precious metal from a store which is 1150 meters away from the police. A thief started running at 6 km/h and the police started running at chasing at 11 km/h at the same time. How much distance will the thief cover before he caught அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சமயம் எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 6 thief 6 km ஓடிருப்பான், 11 போலீஸ் ஓடிருப்பார். இவங்க 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் 5. இந்த 5 பார்ட்ஸோட வேல்யூ தான் இந்த 1500 இருந்துச்சுன்னா யாரோட வேல்யூ கேட்குறாங்க, தீஃப். அப்போ 6 பார்ட்ஸோட வேல்யூ என்ன அடிச்சனா 2 டைம்ஸு ஒரு 1 30, 230 × 6 பண்ணால் 18 8 1 பேலன்ஸ் 12 13. இந்த 1380 டிஸ்டன்ஸ் யார் ஓடி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா தீஃப் ஓடி இருப்பார். இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இந்த கொஸ்டினை நம்ம எப்படி நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ்க்கும் தீஃபுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு 1150 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே போலீஸ் இருக்கார், இங்கே தீஃப் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இவர் அந்த கடையில் திருடிடுறத போலீஸ் பார்த்துறாரு. சேம் டைமில் இவர் துரத்த ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா. இவர் துரத்த ஆரம்பித்ததுலேருந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல மாட்டிக்கிறார். இப்போது இந்த இடத்துல போலீஸ் வந்து இந்த தீஃபை பிடிச்சிடுறாரு. 2 பேரும் இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இவர் இங்கேருந்து இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார்ல, இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். போலீஸ் அப்போ டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார், இங்கேருந்து இங்கே ஓடிருப்பாரா. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1150 ப்ளஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருப்பார்னா இந்த போலீஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஓகே, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா சேம் டைமில் என்ன பண்ணியிருக்காரு இந்த போலீஸ், அதாவது இவர் இங்கே ஓட எடுத்துக்கிட்ட டைமும் இந்த போலீஸ் இந்த டோட்டலாக ஓட எடுத்துக்கிட்ட டைமும் சேம். அப்போது டைம் வந்து இந்த இடத்துல என்ன ஆகிடுதுன்னா கான்ஸ்டன்ட் ஆகிடுது. டைம் கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியும். நம்மளுக்கு டைம் கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஸ்பீடு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்பீட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போது ஸ்பீட் ஆஃப் போலீஸ்மேன் தீஃபு ஸ்பீட் ரேஷியோ, இந்த ஸ்பீட் ரேஷியோ தான் என்னவாக இருக்கும், ஸ்பீட் ரேஷியோ அண்டு டிஸ்டன்ஸ் ரேஷியோ என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் தீஃபு 6 km/hலையும் போலீஸ் 11 km/hலையும் ஓடுறாருன்னு சொல்கிறாங்க. ஓகே, இவங்க 2 பேருக்கும் உள்ள ஸ்பீட் ரேஷியோ இது, டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் இதுதான். நம்மளுக்கு தேவை இப்போ டிஸ்டன்ஸ் ரேஷியோ தான். இப்போ டிஸ்டன்ஸ் ரேஷியோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. போலீஸ் 11 பார்ட் ஓடுறாரு, தீஃபு 6 பார்ட் ஓடுறாரா. இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். இந்த ஒரு 5 இருக்கா, இந்த 5 பார்ட் யார் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கா, இந்த போலீஸ் ஓடி இருக்கார். அதே மாதிரி இங்கே பாருங்கள், போலீஸ் எவ்வளவு மீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்காரு, இந்த 1150 மீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கார்.
கரெக்டு தானே? இவரும் எக்ஸ் ஓடி இருக்காரு, இவரும் எக்ஸ் ஓடி இருக்காரு. இவர் எக்ஸுக்கு மேலே இந்த ஒரு 1150 மீட்டர் ஓடி இருக்காரு. அதே தான் இங்கேயும் இந்த 5 பாட்டோட வேல்யூ தான் நம்மளுக்கு 1150 மீட்டராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் த தீஃப் ரன் அப்படின்னு கேட்குறாங்க. தீஃப் எவ்வளவு மீட்டர் ஓடி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 பார்ட் ஓடி இருப்பார். இந்த 6 பார்ட்டோட வேல்யூ தான் இந்த எக்ஸ் பார்ட்டோட வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த 6 பார்ட்டோட வேல்யூ என்ன? அப்போ எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2 * 10 1 15 30 0 வரும். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 230 × 6ன்னு வரும். அடிச்சனா 18 1 12 13. அப்போது 1380 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு சொன்னது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க அப்ரோச்சு. இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நம்ம டேரெக்டாக சேம் டைம்னு சொல்கிறாங்க பாருங்கள். சேம் டைம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாலே டைம் கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஸ்பீட் ரேஷியோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ் ரேஷியோ. அப்போ இவர் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஓடி இருப்பார்னா, இந்த 5 பார்ட் எக்ஸ்ட்ரா ஓடி இருப்பார். அந்த 5 பார்ட்டு இந்த 1150 மீட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதுவே போலீஸ் எவ்வளோ தூரம் ஓடி இருப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த 11 பார்ட் போடணும். இந்த 5 பார்ட் ஈக்குவல் டு 1150ன்னு போட்டுட்டு 11 பார்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 11 பார்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். The distance between the center of a two circle having the radius of 22 cm and 8 cm is 32 cm. ஓகே, இந்த சம்மு டைரக்ட் காமன் டான்ஜென்ட் கேட்குறாங்க. நம்மளுக்கு டைரக்ட் காமன் டான்ஜென்ட்டோட ஃபார்முலா என்னன்னு தெரியும்? √d² minus r1 minus r2 தி ஹோல் ஸ்கொயராக இருக்கும். இதுதான் டைரக்ட் காமன் டான்ஜென்ட்கான ஃபார்முலா. ட்ரான்ஸ்வர்ஸ் காமன் டான்ஜென்ட்கான ஃபார்முலா d² minus r1 plus r2 தி ஹோல் ஸ்கொயராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கேட்குறது டைரக்ட் காமன் டான்ஜென்ட். நம்ம என்ன பண்ணிடலாம்? டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வேல்யூ டிஆ இருக்கும், இது r1, ஏன்னா ரேடியஸ் r1, இது r2ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக உள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் டியோட வேல்யூ நம்மளுக்கு 32வா? 32² மைனஸ் ஆஃப் r1 வந்து 22 மைனஸ் 18 நம்மளுக்கு 4² வருமா? இது எப்படி இருக்குது? a² மைனஸ் b² நம்ம என்ன எழுதலாம்? a + b × a - bன்னு எழுதலாமா? அப்போ √a + bனா என்ன வருது? ஒரு 36 × a - bனா ஒரு 28 வருதா? இப்போ என்ன பண்ணலாம்? 36 ரூட் எடுத்தோன்னா 6 4 அப்போ × 2 அப்போ 7 வரும். அப்போ 12√7 தான் நம்மளுக்கான ஆன்சர். என்ன பண்ணியிருக்காங்க? a 22 டைரக்ட் காமன் டான்ஜென்ட் தான் கேட்டிருக்காங்க. r1 minus r2 22 minus 18 வந்து 4 தான். 4 ஸ்கொயர் பண்ணால் a minus b a plus b, இது 4ஓட மல்டி. ஓகே, இவங்க எல்லாமே என்ன பண்ணல, சால்வ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வரல. இப்போது இந்த இடத்துல 2 இருக்குது. அப்போனா என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இந்த 2வை மட்டும் வச்சுருக்கலாமா? இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்கா? இது ஒரு டஃப்பான சம் தான். ஈஸியாக பண்ணாலுமே இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம் தான். இப்போ இந்த 6 நம்ம ரூட் உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 36ன்னு வருமா? 36 × 7, இங்கே வெளியே 2 இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? யூனிட் டிஜிட் 2 வருது. எல்லாமே 2 தான் இருக்கா? இதை மல்டிப்ளை பண்ணால் 210 ஒரு 7 6 are 42 வருது. 232 சாரி 252 தான் வருது. 1 + 4. ஓகே, அப்போது 2√52ன்னு வருது. ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம்மை என்ன பண்ணல, அவங்க அந்த 36 ரூட்டை விட்டு வெளியே எடுத்துகிட்டு வரல. ஓகேங்களா? இந்த 28 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 28 என்ன பண்ணியிருக்காங்க? 4 × 7 டைம்ஸ். இந்த 4ஐ மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து இந்த 36 × 7 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கான ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஈஸியான சம்மு, பட் ஆனால் ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க? கொஞ்சம் டஃப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது வேறு மாதிரி இந்த சம். இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்ததால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 3ல் இருக்குது. 3ல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா, இந்த 6 என்ன பண்ணியிருக்கலாம்? இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் இது நம்மளுக்கு ஆன்சராக கொடுக்கல அப்படின்னா வேறு எப்படி சால்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை இந்த 3ஐ வெளியே வச்சுருந்தாங்கன்னா ரிமைனிங் 2 × 2 4 இருக்கும். அப்போ 7 × 4 நம்ம ஸ்கொயர் ரூட்டில் எழுதுனா 16 எழுதுவோமா? அப்போ இதுவும் இன்னொரு ஆன்சர் தான். 3 × 70 + ஒரு 42 2112. இதுவும் இன்னொரு ஆன்சராக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? 3ல் வரணும், அதாவது வெளியே இங்கே மாதிரி 3ல் இருக்கணும்னா 112 இருக்கணும். வெளியே 2ல் இருந்துச்சுன்னா, இங்கே வெளியில் 2ல் இருந்துச்சுன்னா 252 இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி விதவிதமான கூட ஆப்ஷன்ஸை என்ன பண்ணலாம், எக்ஸாமினர் செட் பண்ணுவாங்க.
நம்ம இது மாதிரி வெரைட்டியான சம்ஸை சால்வ் பண்ணுறது மூலிமா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டு நம்ம எக்ஸாம் ஹாலில் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். Length of an wall is 21 meter and width is 14 meter. If the surface area of the floor and the flat roof is equal to sum of area of 4 wall. ஓகே, ஏரியா ஆஃப் 4 வால் சொல்கிறாங்களா? அப்போ என்ன பண்ணிடலாம், கியூபாய்டோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, இதுதான் கியூபாய்டு. இந்த கியூபாய்டோட இந்த லென்த்து என்னவாக இருக்குன்னா, இதுதான் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க, லென்த்து. இது என்னவாக இருக்குன்னா பிரெத்தாக இருக்கும். இது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது லென்த்து. ஓகே, இப்போது கியூபாய்டுக்கான வால்யூம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏரியா ஆஃப் 4 வால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியா ஆஃப் 4 வால்ஸ் அப்படின்னா இப்போது நம்மளோட ரூம் எடுத்துக்கலாமே. ஏரியா ஆஃப் 4 வால்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம ரூம் இதுதான் நம்ம ரூம்னு எடுத்துப்போம். அந்த ரூமில் இருக்க ரூஃபையும் ஃப்ளோரையும் நம்ம என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிட்டோன்னா அதுதான் நம்மளுக்கான ஏரியா ஆஃப் 4 வாலாக இருக்கும். மொத்தம் இந்த கியூபாய்டில் மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்குமா. இங்கே 1 2 இங்கே ஒரு 3 இது ஒரு 4 இது ஒரு 5 ரூஃப் ஒரு 6 மொத்தம் எத்தனை இருக்குது, நம்மளுக்கு 6 ஃபேஸ் இருக்குது. 6 ஃபேஸில் நம்ம ரூஃபும் பேஸும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா இந்த பேலன்ஸ் இருக்க 4 தான் என்னதுன்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் 4 வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ஏரியா ஆஃப் 4 வாலோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2h இன்ட்டு எல் ப்ளஸ் பியாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னவாக இருக்குன்னா 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் இன்ட்டு பிரெத்து, பிரெத் இன்ட்டு ஹைட்டு ப்ளஸ் ஹைட் இன்ட்டு லென்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டயக்னல் இல்லைனா லாங்கஸ்ட்டு ராடு தட் கேன் பி ஃபிட் இன் அ கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்கஸ்ட்டு ராடு இல்லை லாங்கஸ்ட்டு திங்க் ஏதாச்சும் சொல்லலாம். லாங்கஸ்ட்டு ராடு தட் கேன் ஃபிட் இன்சைட் தி கியூபாய்டு அப்படி என்னன்னு கேட்டாங்கன்னா அதுதான் டயக்னலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே கியூபாய்டுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த ஃபார்முலாவெலாம் இன்னொரு பேஜ் எடுத்துக்கிறேன். இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, லாங்கஸ்ட் ராடு தட் கேன் பி ஃபிட் இன்சைட் தி கியூபாய்டு. ஓகே, இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். லென்த் ஆஃப் ஆல் இஸ் 21 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட லென்த் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஈக்குவல் டு 21 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வித்துனா நம்ம பிரெத்துன்னு சொல்லுவோமா, பிரெத் ஈக்குவல் டு 14 மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இஃப் சம் ஆஃப் ஏரியா ஆஃப் அ ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட் ரூஃப் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஏரியா 4 வால் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஒரு கியூபாய்டு எடுத்துக்கலாம். இந்த கியூபாய்டோட இதுதான் என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு ஃப்ளோராக இருக்கும். கரெக்டாக, இந்த ஃப்ளோர் ஏரியாவும் இந்த ரூஃப் ஏரியாவும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும் தெரியுமா. அப்போ இந்த ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், லென்த் இன்ட்டு பிரெத்து தான் நம்மளுக்கு ஃப்ளோரோட ஏரியாவாக இருக்கும். இதே லென்த் இன்ட்டு பிரெத்து ப்ளஸ் இன்னொரு லென்த் இன்ட்டு பிரெத் பண்ணால் நம்மளுக்கு இந்த ரெண்டுத்தோட சம்மு தெரிஞ்சிடும். அதுதான் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் ஏரியா ஆஃப் ஃப்ளோர் அண்டு ரூஃப் அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் இன்ட்டு பிரெத் பண்ணால் நம்மளுக்கு இது ரெண்டுத்தோட வேல்யூ தெரிஞ்சிடும். லென்த் இன்ட்டு பிரெத்தில் நம்மளுக்கு 21 இன்ட்டு 14. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் ஏரியா ஆஃப் 4 வால் சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் 4 வால்னால் என்ன தெரியும், 2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு எல் ப்ளஸ் பின்னு தெரியுமா, லென்த்து ப்ளஸ் பிரெத்து. அதுதானே இங்கே பார்த்துருந்தோம். லென்த்து 2h இன்ட்டு லென்த்து ப்ளஸ் பிரெத்தாக இருக்கும். இப்போ லென்த்து ப்ளஸ் பிரெத்னா என்ன வரும், 21 + 14 நம்மளுக்கு 34 35 வருதா, 35 இருக்கும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, 7 டேபிளில் கேன்சல் ஆமாம் 5 × 6 இது ஒரு 2 ஜார் போகும். கரெக்டாக, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 42 வரும். இந்த இன்டூ இங்கே வந்துருச்சுன்னா டிவைடட் ஆயிரும். அப்போது 5 ஈக்குவல் டு ஹெச். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ ஹால் தான் என்னென்னு கேட்குறாங்க. இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 8.4 மீட்டர்ஸ் இருக்கும். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா,
நம்ம கியூபாய்டுக்கான கம்ப்ளீட் ஃபார்முலா எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் 2-3 கான்செப்ட் இருக்குது, அது வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னும் 3 சம் இருக்கா? ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். The following table shows the number of delivery partners in 1000 who joined 5 different companies during 6 different years அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, find the ratio of number of delivery partner who joined the who joined the Flipkart in year 2019 and 2020. 2019 இது, 2020 இது Flipkart தானே. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 5.6 + 6.4 வருதா? இது ஆட் பண்ணால் ஒரு 6-12 வரும். அப்போது 12,000 மெம்பர்ஸ் யார் பண்ணியிருக்காங்க? ஃப்ளிப்கார்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரேஷியோ தானே கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டெலிவரி பார்ட்னர்ஸ் ஹூ ஜாயின்டு டொமேட்டோ 2019 to 2020. அதே வருஷத்தில் டொமேட்டோவில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. 2.7 + 3 இந்த 3 இங்கே கொடுத்தோன்னா 3 + 3 6 வந்துடும். அப்போது 2:1 ரேஷியோவில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். இது ஒரு ஈஸியான சம் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஆஃப் இயர்லி கான்செப்ட். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஃப் இயர்லினா இப்போது ஒரு வருஷம் இதிலேருந்து இது வரையும் நம்ம 1 இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது இயர்லி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோன்னா டேரெக்டாக என்ன பண்ணிடுவோம்? 20 இயர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லிடுவோம்? நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் ஆஃப் இயர்லி அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வட்டி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது 6 மந்த்து, இங்கே ஒரு 6 மந்த்துக்கு நம்ம வட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 6 மந்த்துக்கு இந்த இயருக்கு நம்மளுக்கு 20%, அப்போ 6 மாதத்துக்கு நம்மளுக்கு 10% வட்டி தரணும். இங்கேயும் 10% வட்டி தரணும். கரெக்டாக? ஓகே, இந்த சம்மை நம்ம நிறைய மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட்னால் நம்ம என்ன பண்ணலாம்? ரேஷியோ மெத்தடில் போடலாமா? ரேஷியோ மெத்தட்னால் இப்போது 10% வட்டி, 10% ஃப்ராக்ஷன் வேல்யூ நம்மளுக்கு 1/10ன்னு தெரியும். அப்போது 10 ரூபானா 1%, அதில் 1 ரூபா என்ன கிடைக்குது நம்மளுக்கு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்னவாக இருக்கும்? 11 இருக்கும். இப்போது 2 வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். அப்போது ஸ்கொயர் பண்ணிவிடுவோமா? இதோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது பிரின்சிபலாக இருக்கும், இது அமௌண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? 10 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 100 வரும். 121 இருக்கும். இப்போது நம்மளுக்கான பிரின்சிபல் இது, அமௌண்ட் இது. அப்போது 21 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அப்போது இந்த 21 ரூபா தான் நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 100 நம்மளுக்கு பிரின்சிபலாக இருக்கும். இந்த பிரின்சிபல் தான் இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 8,000 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 8,000 ருபீஸ். இப்போ நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தேவைப்படுதா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடுச்சுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 80 × 21 இருக்கும். 0.8 அப்போது 1680 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஆப்ஷன் டி. இது என்னது? நம்மளுக்கு ரேஷியோ மெத்தட். இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு என்ன ஆகும்? சக்ஸஸிவாக நம்மளுக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கரெக்டு தானே? அப்போது 2 இயர்க்கான சக்ஸஸிவ் 10% இன்க்ரீஸ் என்னவாக இருக்கும்? 10 + 10 + 10 × 10/100 இருந்திருக்கும். இது 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 1 இருக்கும். இங்கே 20 + 1 21% நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணியிருப்போம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இப்போது 100% தான் நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த 8,000 இருந்துச்சுன்னா இந்த 20%, இந்த 21% என்ன? அதுதான் என்ன பார்த்தோம்? நம்ம இங்கேயும் கண்டுபிடிச்சோம். கரெக்டு தானே? ஓகே, இந்த 21% நம்ம கேன்சல் பண்ணி வர சொல்ல இங்கே 1680 இருக்கும். இது சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். இப்போது இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடோட அதை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகேங்களா? இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மாதத்துக்கு 2 வாட்டி நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கான வட்டி 6 மாதத்துக்கான வட்டி 10%. கரெக்டாக? நம்மளுக்கான பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? 8,000. இப்போது 8,000 இருக்கா? இந்த 8,000க்கு ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 10% வட்டி தருவோம். 10%, 8,000ல் 10% வட்டினா நம்மளுக்கு 800ன்னு தெரியும். கரெக்டாக? ஓகே, இப்போது ரெண்டாவது 6 மாதத்துக்கான இந்த பிரின்சிபல்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் இன்னொரு 10% வட்டி தருவோமா? இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? வட்டிக்கே வட்டி போடுவோம். கரெக்டாக? அப்போது இந்த 800க்கும் நம்ம வட்டி போட்டோம்னா அதே 10% வட்டி போட்டால் என்ன வரும்? இந்த 800க்கு 10% வேல்யூ 80 ஆகிருக்கும். இது எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்?
நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். இது ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ப்ளஸ் இங்கே ஒரு 80 இருக்கும். இந்த 1680 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு 3 விதமாக இந்த இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்மை நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா, சம்முக்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்முக்கான நம்மளோட டெக்னிக்கை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். பென்னி கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24 days. பென்னி அப்படின்னா பின்னு எடுத்துக்கலாமா? பி வந்து 24 days ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. சேத்தன் அண்ட் டேவிட் கேன் டூ அ சேம் ஒர்க் இண்டிவிஜுவலி இன் 36. சேத்தன் வந்து 36, டேவிட் டி வந்து என்ன பண்ணுறாரு 48 days கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஓகே, இவங்களுக்கான எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருமா? ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க், இவங்களுக்கான எல்சிஎம் என்னவாக இருக்கும்? 6 4s are 24, 6 6 are 36. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போது 12 into 3 பண்ணால் நம்மளுக்கு 36 கிடச்சிருமா? ஓகே, நெக்ஸ்ட்டு 48 இருக்குது. 48னால் நம்மளுக்கு 6 into 8, நம்மளுக்கு 6 இருக்குது, 8 வேணும், நம்மளுக்கு 4 into 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 48 தெரிஞ்சிடும். அப்போ இதுதான் என்னவாக இருக்குன்னா இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம்மாக இருக்கும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 24 into 6 பண்ணால் ஒரு 120 + 24 144 தான் நம்மளுக்கான டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ஓகேங்களா, டோட்டல் ஒர்க்கு நம்மளுக்கு 144 இருக்கும். இப்போ 24ஆல் என்ன பண்ணுவோம், இவங்களோட எஃபிஷியன்சி தெரியும்னா இவங்களோட டைம் ரேஷியோவில் டிவைட் பண்ணுவோமா? 24 பண்ணோன்னா பேலன்ஸ் 6 இருக்கும். அப்போ இவரோட எஃபிஷியன்சி 6. 36னால் என்ன வருது? 6 6 ஆர் என்ன வருது? 36 வந்துடும். அப்போ பேலன்ஸ் 4 மட்டும் இருக்கும். 48 6 into 8, 6, இது 2 இன்ட்டு பண்ணால் 8. அப்போ இங்கே ஒரு 3 மட்டும் இருக்கும். அப்போ இவரோட எஃபிஷியன்சி 3 இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆல் ஆஃப் தெம் பிகின் த ஒர்க் டுகெதர். ஹவவர் பென்னி லீவ்ஸ் த ஒர்க்கு 4 days பிஃபோர் த கம்ப்ளீஷன் of work. Chetan leaves the work 10 days before the completion of a work. David worked till the end of complete the work ன்னு சொல்கிறாங்க. டேவிட் என்ன பண்ணுறாருனா அவர் போகாமல் ஒர்க்கை ஃபுல்லாக முடிக்கிற வரையும் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் விச் த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம்முக்கான ட்ரெடிஷ்னல் மெத்தட் ரொம்பவே லாங்காக போகும். இதை ஷார்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டோட்டல் ஒர்க் நம்மளுக்கு என்ன தெரியும்? 144 அப்படின்னு தெரியுமா? இப்போ பாருங்கள், பென்னின்றவர் என்ன பண்ணுறாரு, 4 நாளைக்கு முன்னாடியே போயிடுறாருன்னு சொல்கிறாங்க. பென்னின்றவர் 4 நாளைக்கு முன்னாடியே போயிடுறாரு. பென்னி ஒரு நாளைக்கு 6 ஒர்க் பண்ணுவார். அப்போ 4 நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவார்? 24 ஒர்க் பண்ணுவார். அந்த 24 ஒர்க்கு இங்கே என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சேட்டன் என்றவர் என்ன பண்ணுறாரு? 10 நாளைக்கு முன்னாடியே போயிடுறாரு. ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே போயிடுறாரு. சேட்டன் வந்து ஒரு நாளைக்கு 4 ஒர்க் பார்ப்பார். அப்போ 10 நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்ப்பார்? 40 ஒர்க் பார்ப்பார். இந்த 40 ஒர்க்கை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் என்ன வருது? 4 + 4 8, 8 10 1 208 வருதா? இப்போது இந்த 208 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு இவங்க 3 பேருக்கும் எவ்வளோ ஒர்க் ஆகும்னு பார்க்கலாமா? 6 10 30. இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். இதை கேன்சல் பண்ணோன்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போது இன்ட்டு 6 பண்ணால் மட்டும்தான் இங்கே 8ல் முடியணும். அப்போது 16 பண்ணி பார்ப்போமா? அப்போது ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். 13 × 6, 13 × 30 நம்மளுக்கு 169 தெரியுமா? 13 × 13 169 ப்ளஸ் 13 × 3 ஒரு 39 இருக்கும். 18க்கு 8 1 பேலன்ஸ் 0 1 208 வருது. அப்போது நம்மளுக்கான ஆன்சர் என்னது? 16 தான். 16 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஓகேங்களா, இந்த சம்மை இந்த மெத்தடில் சால்வ் பண்ணால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடும் இருக்குது. ஓகேங்களா, அது சொன்னால் ரொம்ப லாங்காக போகும். கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம், இவங்களோட எஃபிஷியன்சி தான் டோட்டல் ஒர்க்கோடு ஆட் பண்ணுவோம். அதை நம்ம அப்படி பண்ணாமல் டேரெக்டாக நம்ம இந்த ஷார்ட்கட் மூலிமா பண்ணுறதால இந்த சம்மை இன்னும் சீக்கிரமாகவே சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, இன்றைக்கான லாஸ்ட் சம் நம்ம வந்தாச்சு. இன்றைக்கி நிறைய புது கான்செப்ட் ப்ளஸ் ஃபார்முலாஸ் நிறைய பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம கிளாஸ் 9ல் மீட் பண்ணலாம். இந்த கிளாஸ் நோட்ஸு டெலகிராம் குரூப்பில் என்ன பண்ணுறேன்னா அப்லோட் பண்ணுறேன். அந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.